மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், அதாவது சில ஆண்களாக இருக்கலாம், சில பெண்களாக இருக்கலாம், அவர்களுடைய செக்ஷுவல் டிசையர்ஸ் அல்லது செக்ஷுவல் லிபிடோஸ் அல்லது பாலியல் ஆசைகளை அவர்களாலே அடக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்கள் செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லலாம். எனவே இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் ஆசைகளை அடக்க முடியாததற்குரிய காரணங்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், பார்க்காதவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மணி சின்னத்தை பெல் சைன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777356245 ஊடாக நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த அடக்க முடியாத பாலியல் ஆசை ஒன்று ஏற்படுமாக இருந்தால், உண்மையாக அந்த நபரினுடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆண் துணையாக இருக்கலாம், பெண் துணையாக இருக்கலாம், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். 99% அவர்களுக்கு இந்த நிலைமை நல்லது, அவர்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு இப்படி ஒரு மனைவி வாய்க்கலாம் அல்லது இப்படி ஒரு கணவன் வாய்க்கலாம். அதாவது பாலியல் ஆசைகள் மிக கூடியவர் வாய்த்தால் நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த ஒரு நபராகத்தான் இருக்க முடியும். ஆனால் சில நேரங்களிலே இது ஒரு அளவுக்கு மிஞ்சி ஒரு நிலைமையிலே போகின்ற போதுதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இந்த பாலியல் ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற ஒரு மையமாக எங்களுடைய மூளை இருக்கின்றது. எனவே மூளையிலே ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள் கூட இந்த அதீத பாலியல் ஆசைகளை, விருப்பங்களை எங்களுடைய ஏற்படுத்துகிறது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நான் முதலும் சொன்னேன், ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாரிசவாதம் என்று அதை பற்றி, அதாவது சிவிஏ என்று சொல்லுவோம், செரிபுலர் வாஸ்குலர் ஆக்சிடென்ட் என்று சொல்லுவோம், அல்லது பாரிசவாதம் என்று சொல்லுவோம். இவற்றிலே கூட ஏற்பட்டவர்களுக்கு, இந்த பாரிசவாதம் ஏற்பட்டவர்களுக்கு கூட இந்த மூளை பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அதீத பாலியல் ஆசை ஏற்படுகிறது. இரண்டாவதாக, முக்கியமாக ஏதோ ஒரு காரணத்தில் விபத்தாக இருக்கலாம் அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜரி என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மூளையிலே ஏற்படுகின்ற பாதிப்பு, ஏதாவது விபத்து காரணமாக மூளையிலே இன்ஜரி அல்லது பாதிப்பு ஏற்படுகின்ற போது இந்த பாலியல் ஆசைகள் கூடக்கூடிய தன்மையாக இருக்கும். அதை நாங்கள் ட்ராமேட்டிக் பிரெயின் இன்ஜரி என்று சொல்லுவோம். மூன்றாவதாக முக்கியமான ஒரு நிலைமை இருக்கிறது, டிமென்ஷியா, அதாவது ஒரு மறதி வருத்தம். இந்த டிமென்ஷியாவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஒரு வகையான நோய் இருக்கின்றது, அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம், அதாவது ஃப்ரண்டோ டெம்பரல் டிமென்ஷியா என்று சொல்லுவோம். இந்த டிமென்ஷியா என்றால் என்ன என்றால், ஒருவருக்கு கொஞ்சம் வயசு போக 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 அல்லது ஏதாவது ஒரு நோய் காரணம், முக்கியமாக இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ், சீனி வருத்தத்தின் கூட நீரழி வருத்தத்தின் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். அவருடைய மூளையிலே இருக்கின்ற மூளையினுடைய கலங்கள், செல்ஸ் அழிய பார்க்கிறது. இவ்வாறு இந்த மூளையினுடைய செல்ஸ், கலங்கள் அழிகின்ற போது அந்த இடத்திலே அவருக்கு இந்த மறதி குணம் அல்லது இந்த டிமென்ஷியா எனப்படுகின்ற இந்த பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்யலாம், இந்த டிமென்ஷியா என்று சொல்லப்படுகிற அதனுடைய அந்த டிமென்ஷியா ஏற்படுகின்ற ஒரு நோய் தான் நாங்கள் அதை சொல்லுவோம் அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம். இது பல பேருக்கு தெரியும், இந்த பேர் கன பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த நோய்க்கு கூட இந்த ஒருவருடைய பாலியல் ஆசைகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே நான் முதலில் சொன்ன மூளையிலே ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்ற போதுதான் எங்களுடைய பாலியல் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அதில் முக்கியமாக மூளைக்குள்ளே ஏற்படுகின்ற கட்டிகள், அதை நாங்கள் பிரெயின் டியூமர்ஸ் என்று சொல்லுவோம். மூளையில் ஏற்படுகிற புற்றுநோய் கட்டிகளாக இருக்கலாம், சாதாரண கட்டிகளாக இருக்கலாம், புற்றுநோய் இல்லாத கட்டிகளாக இருக்கலாம். இவற்றின் காரணமாகவும் இந்த பாலியல் ஆசைகள் எங்களுக்கு அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான
இந்த பாலியல் ஆசைகள் கூடுவதற்கு மிக முக்கியமான இன்னொரு நோய் இருக்கின்றது. அதை நாங்கள் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் என்று சொல்லுவோம். அனைவருக்குமே தெரியும். முந்தி பழைய காலங்களிலே நாங்கள் இந்த பார்க்கின்சன் டிசீஸ் என்பது வெளிநாடுகளில் தான் ஏற்பட்ட ஒரு நோயாக இருந்தது. இன்று எங்கள் வீட்டிலே பக்கத்தில் இருக்கிற 2-3 பேருக்கு கூட இந்த பார்க்கின்சன் நோயை உடையவராக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த பார்க்கின்சன் டிசீஸிலும் கூட இந்த பாலியல் தொடர்பான ஆசைகள், செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எது என்ன சொன்னாலும் இந்த பாலியல் ரீதியான ஆசைகள் அதிகரிப்பது என்பது ஒரு நல்ல விடயம். ஆனால் அது தேவைக்கு மிஞ்சி அதிகரிக்கின்ற போதுதான் அது ஒரு பாரதூணமாக ஒன்றாக மாறிவிடக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இதை நாங்கள் முற்றிலும் கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இதில் முக்கியமாக இந்த பெண்களுக்கு இந்த அதீத பாலியல் ஆசைகள் ஏற்படுத்துகின்ற போது அதை அவர்கள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது. உதாரணமாக உங்களுக்கு செல்லம் சில பேருக்கு அவர்களுடைய கணவர்மார் இறந்திருக்கலாம் அல்லது கணவர்மார் அவர்களை விட்டு போயிருக்கலாம். இந்த நிலைமையிலே அவர்கள் ஒழுங்காக ஒரு ஆணுடன் பாலியல் ரீதியான உடல் உறவை வைத்துக் கொள்ளாத ஒரு நிலைமையிலே அவர்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அனைவருமே இப்போது இந்த இணையதளங்கள், அதாவது இன்டர்நெட்டை அவர்கள் அல்லது ஸ்மார்ட் போனின் ஊடாக பார்க்கக்கூடிய தரம் இருக்கின்ற படியினாலே அவர்கள் பலதரப்பட்ட இந்த பான் ஃபில்ம்ஸை கூட இந்த பெண்கள் பார்க்கின்ற போது இது ஏற்கனவே கணவர் இல்லாதபடியினாலே இவ்வாறு பாதிக்கப்பட்ட அவர்கள் இன்னும் கூடுதலான அளவு பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அவருடைய அதீத பாலியல் ஆசைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் என்னை பொறுத்த மட்டிலே அதாவது குறைந்தது 2 வருடங்களுக்கு ஒரு முறையாவது இந்த வெளிநாடுகளிலே வேலை செய்யவர்கள் கட்டாயமாக வீடுகளுக்கு வர வேண்டும். எனவே அப்போதுதான் உங்களுடைய மனைவியை நீங்கள் திருப்திப்படுத்த முடியும். அவர்களும் பெண்களும் பாவம் தனியே இருந்து ஆண்கள் என்றால் பரவாயில்லை தங்களுடைய ஆசைகளையும் இன்பத்தையும் தீர்ப்பதற்காக அவர்கள் இந்த மெஸ்டுபேஷன் என்று சொல்லப்படுகிற சுய இன்பம் கைப்பழக்கத்தின் மூலமாக தங்களுடைய ஆசை அடக்க முடியும். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தமட்டில் பெண்கள் கூடுதலாக இந்த மெஸ்டுபேஷன் அல்லது சுய இன்பம் செய்கிற அளவு குறைவாக இருக்கின்றது. அவ்வாறு சுய இன்பம் செய்தாலும் ஆணுடன் இருப்பது போல முழு இன்பத்தையும் அவர்களாலே அடைய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமைகளிலே என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் முக்கியமாக இந்த பிள்ளைகள், இந்த பெண்கள் தடம் மாறி போன்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் உட்படக்கூடியதாக இருக்கின்றனர். எனவே பெண்களை பொறுத்த மட்டிலே மெஸ்டுபேஷன் செய்ய முடியும். அவ்வாறு செய்தாலும் கூட அவர்களுக்கு அந்த உச்சக்கட்டம், ஒரு ஆணுடன் இருக்கின்ற போது ஏற்படுகிற உச்சக்கட்டத்தை அவர்களாலே அடைய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த நிலைமையிலே அவர்கள் பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்பது நன்மையானது. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போகின்ற போது ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்பதை நாங்கள் கொஞ்சம் துருவி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.